இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய்ச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு இராணுவம் 10,000 பேர் படையெடுத்து என்னை முறியடிக்கும்படி வந்தாலும் நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று கர்த்தர் பேரிலே விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைக்கிறோம். அதே கர்த்தர் இப்போதும் உன்னோடு கூட இருக்கிறார், இப்பொழுதும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்ம இருதயத்தில் நாம் சொல்ல வேண்டியது ஒன்று தான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். எனக்கு விரோதமாக அநேகர் கூடினாலும், வஞ்சக செய்தாலும், சூழ்ச்சி செய்தாலும், எனக்கு விரோதமாய் அவர்கள் கூடி படையெடுத்து வந்தாலும் நான் இவைகளுக்கு ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா ஆபத்திற்கும் என்னை விலக்கி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். வெற்றியை எனக்கு கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அவளை மேற்கொள்ளும்படியான வல்லமையை எனக்கு கொடுத்து என்னை உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் தேவ மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். உனக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.